ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி டே வந்து எனக்கு 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் எப்போவுமே எந்திரிச்ச உடனே வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் போய் வாசல் பெருக்கி கோலம் போடுற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ இந்த ரெண்டட் ஹவுஸில் இருந்தாலே வந்து இந்த வேலையெல்லாம் நம்ம கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. கோலம் போட்டுட்டு வந்த உடனே என்னோடய புல்லட் காஃபி ரெடி பண்ணி குடிச்சிருவேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் புல்லட் காஃபிக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். நார்மல் பிளாக் காஃபியில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணி நல்லா கலக்கி குடித்தா அதுதான் புல்லட் காஃபி, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். 1 pot டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு செஞ்சால் பிடிக்க மாட்டேங்குது. பட் எனக்கு அப்படி போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா கௌதம் அதை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றான். ஸோ அதனால் அவன் எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணுன்றதுக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தக்காளி சாதம் செய்கிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுறதுக்கு பதிலாக அரிசி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்தோம்னா சாப்பாடு வந்து பொலன்ட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ ஒரு சைடு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை வேக வைக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டேன். இன்றைக்கி கௌதம்க்கு எந்த வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலை. சாதா முட்டை தோசை தான் போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி முட்டை தோசையும் சாம்பாரும் தான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. சக்கரவள்ளி கிழங்கை ஸ்டீம் பண்ணி எடுத்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை பண்ணாமல் குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்துட்டேன். அவனுக்கு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டேன்.